Lord Shiva is walking on this earth in the Adi Shankara. In turn we know Atra Paramacharya Swaminam Sarve Kim Vadanti Nadamadum Daivam. Clear? Telugula Nadiche Devudu Shambhoho Murtihi Charati Bhuvane. So Adi Shankarare Nammadukku Paramacharya Ellarkum He has graced all of us to be here like this again and again. And there has been a great grandeur of Nama Sankirtan for the last 10 days or 15 days. We have been enjoying. We have come to the last lap of making the Lord to rest for a while. Can the Lord rest at all? If the Lord rests, the whole world will rest. But the Lord will not rest so easily. So the mother and all the devotees, they have all to sing time and again too many lullabies for him. நம்ம ஆத்துல குழந்தை படுத்துக்கோன்னா படுத்துக்காரு. இப்படி ஆடும் அப்படி ஆடும் கலடா பண்ணிட்டே இருக்கும். தாயாருக்கு எவ்வளவு கஷ்டம் இந்த தாயார்மார்களுக்கு எல்லாம் தெரியும். சோ பகவானை கேட்கணுமா, அவருக்கு இத்தனை பேர் தாயார்மார்கள் இல்லையா, சீக்கிரம் படுத்துக்கோங்க. சோ அவர் படுத்துக்கணும்னா நம்ம எத்தனை பேர் பகவானுக்கு நம்ம மனசுல இருந்து பாடணும். பகவான் சித்த படுத்துக்கோன்னு சொல்றதுக்கு ஒரு பக்தனுக்கு ஒரு ஆனந்தமா. The Lord never sleeps. பக்தனுக்கு ஒரு ஆனந்தம் என்னன்னா, நீ கஷ்டப்பட்டு இருக்க சுவாமி, இந்த உலகத்தை காப்பாத்திட்டு உலகத்துக்காக எல்லாம் யோசனை பண்ணிட்டே ஜெகத் பிதா ஜெகத் பிரபு பகவான் கிஞ்சித் விஸ்ராமம் கரோது நித்ராம் கரோது இது பக்தா பிரார்த்தனாம் கரோது. அதனால அன்னமாச்சாரியர் ரொம்ப ஆனந்தமா சித்தப்படுத்துக்கோ சுவாமி, கொஞ்சம் நீ படுத்துட்டாக்க உன்னோட வயிற்றுல இருக்கிற அந்த 14 லோகங்களும் கொஞ்சம் ரெஸ்ட் ஆகும். இல்லட்டா அசைந்து ஆடுதே அப்படின்னு சொல்றது இல்லையா, ஒத்துக்காடு. அது வேற இல்லாம இந்த வசந்த கேள்வி பவளிப்பு. As you all know, we have been doing for years long. ஒரு ஜீவாத்மா பரமாத்மா அனுசந்தானம். It is just not Lord sleeping, the God is playing veena, all the chelis offering something for the Lord. It's not that. It is all for us to see as a story. And here it is a continuous episode of Lord taking rest. அதுக்கு முன்னாடி அந்த gardenல the goddess and her cheli, they go around and they see that there is a resemblance to everything with the Lord. அது பார்த்தா சுவாமி கண்ணு மாதிரி, இது பார்த்தா சுவாமி உதடு மாதிரி, அது பார்த்தா சுவாமியுடைய ஒரு கால் மாதிரி, இது மாதிரி எல்லாம் பகவானுடைய வைபவம் குணகான வைபவம் எல்லாம் தேசியந்திக்காக. அப்படி இருக்கிற சமயத்துல இவாளுக்கு சுவாமிய ஆவாரம் பண்ண தோணும். நிறைய புஷ்பம் எல்லாம் அந்த செடியை எல்லாம் சேர்ந்து பறிப்பா, அதெல்லாம் கந்தம் எல்லாம் சுவாமிக்கு கழிப்பா. இந்த ஆனந்தம் எல்லாம் பிரசந்தகை. Then we have Pavadippu where the Lord, we request the Lord to come. First the goddess comes, then the cheli requests the God to come. The God doesn't come easily. Then later on he comes. After he comes, he is offered lot of prasadams. Prasadams from the hridayam of all the devotees here. All the devotees, they offer prasadam to the Lord. It is called Atma Nivedanam. It is a very beautiful platform for Atma Nivedanam. அதனால இது மாதிரி ஒரு சமயத்தில் நம்ம எல்லாரும் இருந்து இதுல நடுவில் வந்து ஒரு பாட்டு நிறுத்தி அதுல ஒரு நாமாவளி பாடு எல்லாரும் ராதா ராதே ராதே கிருஷ்ணா விட்டல் விட்டல் பாடுறதுக்கு கடைசியில் பாடுவோம். பட் நடுவில் we have to go in unison with the kavi, what he is writing, how he is making the Lord to sleep, என்ன எப்படி ரிக்வெஸ்ட் பண்றார் சுவாமி, எப்படி அம்பாள் எப்படி தாயார் எப்படி வரா வச்சேலு அலவேலு மங்கா. அப்புறம் சுவாமி வந்து ஆரோக்கிஞ்ச நம்ம சுவாமி எப்படி அந்த நைவேத்தியம் எல்லாம் எடுத்துக்கிறார், சுவாமிக்கா தாயார் எப்படி வீணை வாசிக்கிறார், சுவாமி எப்படி நீ படுத்துக்கோ நல்லபடி பாடிட்டு இருக்கா. வெரி வெரி ஃபைன் மெலோடியஸ் சாங்ஸ் we have. இதெல்லாம் பாடிண்டே நம்ம இந்த பாட்டோட யார் பாடுறாளோ யார் ஆடுறாளோ இவா நீ பாக்குறவா நம்ம எல்லாம் வேறு இல்லை, நம்ம எல்லாம் பரஸ்பரம் அனுசந்தானம் பரஸ்பரம் அனுபவ இருந்தா. It is all chemistry between us, all of us. As you see,
the grandeur. As you see, oh, in the Bhava Vidilya அப்படின்னு நீங்க நினைக்கச்ச, you are seeing, it is small physics, your கண் is seeing, it is saying இது நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க சொன்ன உடனே உங்க சக்தி இங்க வருது. இவர் நல்லா பாடுறாருன்னு சொன்ன உடனே உங்க சக்தி அங்க போறது. இவர் நல்லா வாசிக்கிறாருன்னு உடனே உங்க சக்தி இங்க வந்து உணருது. So the combined energy of all the devotees here is making these people play, these people sing, these people dance, these people organize. It is the combined energy. அதனால இந்த எனர்ஜி இப்படியே வைப்போம். அதாவது நடுவில் 8:30 மணி 9 மணி பிரசாதத்துக்கு கூப்பிட்டா கூட சித்த கொஞ்சம் லேட்டா வரோமே, சேர்ந்து சாப்பிடுறோமே சொல்லலாம். ஓ, பிரசாதம் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு போகாது. அப்படி போனா we miss. Organizers may be angry with me if I say this. அப்புறம் எல்லாம் மூணு கட்டிட்டு போடுமே, என்ன சார் நீ இப்படி சொல்றேன் அப்படின்னு. இல்ல, நீங்களும் அப்படியே மேல வந்து உட்கார்ந்து இருக்கணும்னு சொல்றேன். அவனுக்கும் so let's all கூடியிருந்து குளிர்ந்தேலோரம்பாவாய் தாயார் சொன்ன மாதிரி let's all be together, enjoy together, revel together with the Lord's name. நாம சங்கீர்த்தனம்னு அந்த வைபவம் சுவாமி சொல்றார். அவ எல்லாம் எப்படி இருக்கணும் பக்தாள்னா, மை ஆவேசித சேதசாம், அவளுடைய சேதஸ், அவளுடைய மனசு, அவளுடைய யோகம் டோட்டலா என்கிட்ட இருக்கணும். அப்போ அவளுக்கு I will become சமுத்தர்த்தா பவா, I will take care of them all the time அப்படின்னு. சோ நம்ம சுவாமியோட இருப்போமா இல்லையா? இருப்போமா? ஜெய் சீதாராம், ஹரே கிருஷ்ணா.